மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளையர். நாங்க தரம் 10-11க்கான அதாவது ஓயலுக்கான வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்திட்டத்தை ஒவ்வொரு பாடமாக உங்களுக்கு நாங்கள் செய்து கொண்டு வாரதுக்கு இந்த கல்வி டிவி நிர்வாகம் தீர்மானித்ததன் அடிப்படையில் நாங்கள் இன்றையிலிருந்து இந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு பாடமாக ஒரு கட்டமாக செய்து கொண்டு போவோம். அதே சமயத்தில் உங்களுக்கு குறிய பேப்பர் அதாவது பாஸ் பேப்பர்களும் ஒரு பக்கமாக காணொளிகளாக செய்து உங்களுக்கு அதையும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். சரிதானோ? ஸோ ஒரு பக்கம் சிலபஸ், ஒரு பக்கம் பேப்பர். சில நேரங்களில் பாஸ் பேப்பராகவும் செய்வோம். சில நேரங்களில் ஒவ்வொரு பாடத்திட்டங்களுக்குரிய பேப்பர்களை சின்ன சின்ன செட் பண்ணி அதை உங்களுக்கு நினைவூட்டுறதாகவும் செய்வோம். ஸோ இதை இந்த ரெண்டையும் பயன்படுத்தி நீங்கள் அதில் உச்ச பயணம் பெற்றுக்கொண்டு நல்ல வடிவம் உங்களோட கல்வி கருமங்களை கொண்டு போகிற எண்ணத்தில் தான் இதை இந்த கல்வி டிவி நிர்வாகம் பொறுப்பேற்று செய்யுது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்றதில் முதலாவது அலகிலிருந்து நாங்கள் போக போகிறோம். சரிதான பிள்ளைகள்? அப்போ உங்களோட முதலாவது எப்போவுமே வணிகத்தின் அறிமுகம், அதின் சூழல் பின்னணிகள் அதெல்லாம் பற்றி தானே இருக்குது. ஸோ அதை பற்றி நாங்கள் பார்த்து கொள்வோம். ஓகே பிள்ளையர்? ஸோ நீங்கள் பிளாக் போர்டை பாருங்கள். ஓகே ரைட். முதலாவது வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் தரம் 10 அலகு 1 நாங்கள் பார்க்க போகிறது வணிக பின்னணி. சரிதான பிள்ளைகள்? அப்போ இதில் பாருங்க, முதலாவது வணிகம், வணிகத்தின் நோக்கங்கள், துணை நோக்கங்கள் எல்லாம் சொல்லி கிடக்குது. அப்போ பிள்ளைகள், இந்த வணிகம் என்னென்றால் இந்த மனிதர்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு வணிகம் என்றால் ஒரு கடை, ஒரு சாப்பாட்டு கடை, ஒரு உடுப்பு கடை, ஒரு செருப்பு கடை அல்லது ஒரு ஹார்ட்வேர் கடை எல்லாமே வணிகத்துக்கு தான் வரும். ஒரு பாடசாலை, சமூக நிலையங்கள், இந்த கல்வி டிவி, டான் டிவி எல்லாமே வணிகத்துக்குள்ள தான் வரப்போகுது. அப்போ இந்த வணிகங்கள் என்ன என்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் இந்த கல்வி டிவியை ஒரு கல்வி டிவி ஒரு தனி சாப்டரா, அது டான் டிவின்ற ஒரு பிரிவாக இருந்தாலும் கல்வி டிவின்ற ஒரு சாப்டரா எடுத்து நாங்கள் அதை ஒரு வணிகத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம். மனிதர்களது தேவைகள், விருப்பங்களை சரி விஷயத்துக்கு வந்தால் இந்த கல்வி டிவி என்ன செய்யுது? உங்களுக்கு உங்களோட பாடத்திட்டங்கள், உங்களோட படிப்புக்குரிய ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் ஒவ்வொரு சேர்மார் மூலமாக வச்சு படிப்பிச்சு அது காணொளிகளாக டிவி லைவினூடாகவும் அதே நேரம் யூடியூப் தளத்தினூடாகவும் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணி தரவேற்றம் செய்து உங்களை பயனுள்ளதாக மாற்றுது. அப்ப உங்களோட தேவைகள், விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்கான கருமங்கள்ல ஈடுபடுகிறது. அப்ப அதுதான் வணிகமாக இருக்கும். அங்க வளங்களை என்ன செய்யும்? அந்த வணிக அமைப்புகள், வணிகங்கள் வளங்களை நல்ல வினைத்திறனாக பயன்படுத்தி கொள்ளும். இப்ப இங்கேயே பார்த்தா வளங்களை பார்த்தா இப்ப படிப்பிக்கிற சேர்மார், இந்த கேமராக்கள், இந்த போட்டுகள், அதோட இங்க வேலை செய்யற ஆக்கள், அவை எல்லாருமே என்னத்துக்கு தான் வரப்போகுது? வளங்களுக்கு தான் வரப்போகுது. அது பௌதீக வளங்களாக இருக்கலாம், மனித வளங்களாகவும் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களோட தேவை விருப்பத்தை நிறைவு செய்து கொள்வதாக இருக்கும். சரி, இந்த வணிகம் என்றால் என்ன என்றதுல ஒரு பொருளாதார நடவடிக்கைகள் என்ற ஒரு வேர்ட் பாவிப்போம். அப்ப நீங்க காசு கட்டியோ டிவியில பார்க்க போறீங்க, அதுக்காக நீங்க அந்த செட் பாக்ஸுக்கோ அல்லது லைனுக்கோ கட்டுற காசு இல்லை. இப்ப நாங்க படிப்பிக்கிறதுக்கு நீங்க பே பண்றீங்களோ இல்லை, ஆனா அவை எங்களுக்கு அதை பே பண்ணிவினோம். இந்த இங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டி அது இது எல்லாத்துக்குமே அதை பே பண்ணி எவ்வளவோ ஒரு பெருத்த செலவோடு தான் உங்களுக்கு அதை வழங்கினோம். அப்ப நீங்கள் காசு கட்டாட்டிலும் இங்க செய்கிற ஒவ்வொரு கருமங்களையும் பணத்தின் தாக்கம் இருக்கிறதால அது ஒரு பொருளாதார நடவடிக்கையாக இருக்கு. சரிதான பிள்ளைகள்? அப்ப அதுதான் பொருளாதார நடவடிக்கை என்ற கேட்டகரிக்கு வரும். ஸோ நீங்க இனி போட்டை பாருங்க, அதுக்குரிய விளக்கத்தை நாங்க தொடர்ந்து பார்த்துக்கொண்டு போவோம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு தேவையான பொருட்கள் அல்லது சேவைகளை உற்பத்தி செய்தல் அல்லது அவற்றை விநியோகித்தல் தொடர்பிலான கருமங்களில் ஈடுபடுபவை வணிகங்கள் எனப்படும். அப்ப வணிகம் என்ன பிள்ளையா? ஒரு மனிதர்களுக்கு தேவையான பொருட்கள், சேவைகளை உற்பத்தி செய்தல் அல்லது அவற்றை விநியோகிக்கிறது தொடர்பான கருமங்கள்ல ஈடுபட்டால் அதை வணிகங்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். இப்ப வணிகங்கள்கிட்ட நோக்கங்களை பாத்தீங்கன்னா பொது நோக்கம், துணை நோக்கம் என்று ரெண்டு வகையாக இருக்குது.
இப்போ ஒரு வணிகத்தின் பொது நோக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான நோக்கம் நுகர்வோண்ட தேவை விருப்பத்தை நிறைவு செய்யறதும் லாபத்தை உழைத்துக் கொள்றதும் தான். அப்ப எந்த வணிகமாக இருந்தாலும் இந்த ரெண்டு நோக்கத்துக்காகவும் தான் இயங்கிக் கொள்ளுது. ஒன்று என்ன? மனிதன் தேவை அல்லது நுகர்வோண்ட தேவை விருப்பத்தை நிறைவு செய்தல். அடுத்தது அதன் மூலம் அவ என்னத்தை உழைச்சு கொள்ளுவினோம்? லாபத்தை உழைச்சு கொள்வினோம். தங்களுக்கு லாபத்தை உழைச்சு கொள்ளும். அப்ப இது ரெண்டும் பொது நோக்கங்கள். துணை நோக்கங்கள் என்னென்னு பார்த்தா, இந்த பொருட்கள் சேவைகள்கிட்ட தரம் இருக்கல்லோ, அந்த தரத்தை மேம்படுத்துறதும் ஒரு துணை நோக்கம். அடுத்தது பிள்ளைகள், தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த நிறுவனத்துக்குள்ளேயே என்னென்ன தொழில்கள், அதுக்குரிய தொழில் வாய்ப்புகளை என்ன செய்து கொள்றது? ஏற்படுத்தி கொள்றது. அது ஒரு துணை நோக்கமாக இருக்கும். அடுத்தது ஊழியர் நலன்களை பேணுறது. ஊழியருக்கு நலன்கள் அதுகளை பேணிக் கொள்றதும் ஒரு வகையான என்னவாக இருக்கும்? துணை நோக்கங்களாக இருக்கும். அப்ப இது என்னவாக இருக்குது? துணை நோக்கங்களாக இருக்குது. இப்ப பொருட்கள் சேவைகளது தரத்தை மேம்படுத்தல், தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், மற்றது என்ன? ஊழியர் நலன்கள். இது என்ன பிள்ளைகள்? துணை நோக்கங்களாக இருக்குது என்னத்தின்? வணிகத்தின். அப்ப முதலாவது என்ன பிள்ளைகள்? வணிகமண்டா. இந்த ஸ்லைட்ல என்ன வணிகமண்டா என்ன, வணிகத்தின் பொது நோக்கங்கள், துணை நோக்கங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். இப்ப பாருங்க பிள்ளைகள், மனித தேவைகள் என்றா என்னன்னு பார்ப்போம். இப்ப மனித தேவைகள் என்ன பிள்ளைகள்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நீங்கள் எதெல்லாம் இல்லாட்டில் ஒரு சாதாரணமான நோமலான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதோ அதெல்லாம் தேவைகள் என்று சொல்லலாம். அல்லது நீங்க கட்டாயமாக இது இருக்கணும், இதை நிறைவேற்றி கொள்ளணும் என்று யோசிச்சா அவையெல்லாம் தேவைகள். அதுக்காக நீங்க தேவையென்று கட்டாயம் தேவையென்று அடம் பிடிக்கிறத சொல்லலாம். இப்ப கட்டாயம் சாப்பாடு வேணும், கட்டாயம் உடுப்பு வேணும், கட்டாயம் வீடு வேணும். ஆனா இன்ன சாப்பாடு தான், கொத்து தான் வேணும், ஃப்ரைட் ரைஸ், பர்கர், KFC சிக்கன் இதுதான் வேணும் இல்லை தானே. மேல் மாடி வீடு தான் வேணும், கல் வீடு வேணும் தான் இல்லையே. இது இருக்கணும், ஆனா உணவு தேவை. அப்ப இட்லி, தோசை, இடியப்பம், கொத்துரொட்டி விருப்பம். அப்ப அதுதான் வித்தியாசம் இல்லையா. அப்ப நீங்க கட்டாயம் நிறைவேற்றி கொள்ள வேண்டியவை எல்லாம் தேவைகள். இந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற சாய்ஸஸ் என்னவாக இருக்கும்? விருப்பங்கள். அதாவது ஒரு மெனு கார்டில் இருக்கிற ஒவ்வொன்றும் விருப்பங்கள்லானே, அவ்வளவுதான் விஷயம். சரிதான பிள்ளைகள்? அப்ப போட்ட பாருங்க, ஒரு வாழ்வதற்கு கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டியவைகள் மனித தேவைகள் எனப்படும். உதாரணம், உணவு, உடை, வீடு, சுகாதாரம், கல்வி. விருப்பங்கள், தேவைகள் நிறைவேற்றப்படும் பல்வேறுபட்ட முறைகள் விருப்பங்கள் எனப்படும். அப்ப இந்த ஒவ்வொரு தேவையையும் நீங்க என்னென்ன முறையில நிறைவேற்றி கொள்கிறீங்களோ அந்த முறைகள் ஒவ்வொன்றையும் நாங்க விருப்பம் என்று சொல்லிக்கொள்றோம். இப்ப உணவண்டா சோறு, கடலை, பான், பனிஸ், பயறு, இடியப்பம் என்று சொல்லிக்கொள்றோம். உடை என்றா சேலை, காட்சட்டை, சட்டை. கல்வி என்றா ஆசிரியர் மூலமோ பாடசாலை மூலமோ பரீட்சைகள், நூலகங்கள் அப்படியானது, அல்லது தனியார் கல்வி நிலையங்கள், அல்லது உயர்கல்வி நிலையங்கள், அல்லது கேம்பஸ், அப்படியான ஒவ்வொன்றையும் நாங்க என்ன சொல்றது? கல்விக்கான விருப்பங்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம். அப்ப மனிதன் வாழ்வதற்கு கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டியவைகளை தேவைகள், மனித தேவைகள் என்று சொல்லிக்கொள்வோம். சோ தேவைகள் கட்டாயமா என்ன செய்யணும் பிள்ளைகள்? நிறைவேற்றணும். நிறைவேற்றாட்டி கஷ்டம். சரிதானோ? அப்படி அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒவ்வொரு விதமான முறைமைகளையும் என்னன்னு சொல்லிக்கொள்றது? விருப்பங்கள் என்று சொல்லிக்கொள்வது. சரிதானே? இப்ப நீங்கள் சாப்பிடாட்டி உயிர் வாழையலாது, அதுக்காக கொத்துரொட்டி சாப்பிடாட்டி உயிர் வாழையலாண்டு இல்லை தானே. அவ்வளவுதான் விஷயம். அப்ப தேவை, விருப்பம், அதுக்கிடையிலான வேறுபாடுகளை பற்றி பார்த்து கொண்டா சரி பிள்ளையா. அடுத்தது பாருங்க, இந்த தேவைகளது பண்புகள் என்ன, விருப்பங்களின் பண்புகள் என்னன்றதை பற்றி பார்ப்போம். அத்தியாவசியமானவை தேவைகளை என்னன்னு சொல்றாங்க? அத்தியாவசியமானவை. கட்டாயமானது தேவை. உணவு கட்டாயம் தேவை, உடை கட்டாயம் தேவை, வீடு, உறையுள் எல்லாம் கட்டாயம் தேவை, கல்வி கட்டாயம் தேவை. அப்ப அத்தியாவசியமானவை தேவைகள். அடுத்தது பாருங்க, பொதுத்தன்மை கொண்டவை. பிள்ளைகள் எல்லாருக்குமே சாப்பாடு தேவைதான், எல்லாருக்கும் உடை தேவை, உறையுள் தேவைதான். அப்ப
தேவைகள் வந்து பொதுத்தன்மை கொண்டதாக இருக்கும். தோற்றுவிக்க முடியாது இருத்தல் ஒரு நாளையும் வந்து தோற்றுவிக்க இயலாது. இப்ப வந்து தேவைகளை வந்து ஒரு நிறுவனத்தாலேயோ ஒரு வணிகத்தாலேயோ தோற்றுவிக்க முடியாது. மனிதன் பரிணாம வளர்ச்சியால தான் தேவைகள் தோற்றுவிக்கப்படும். அப்ப ஒரு இன்னொரு ஆளாலேயோ அல்லது இன்னொரு நிறுவனத்தினாலேயோ தேவைகளை தோற்றுவிக்க முடியாது. அடுத்தது தேவைகள் வரையறுக்கப்பட்டவை, ஒரு லிமிட் இருக்குது, இவ்வளவுதான் தேவை என்ற ஒரு லிமிட் இருக்குது. ஆனா விருப்பங்கள் அப்படி இல்லை. அதை பற்றி தான் நாங்கள் விருப்பங்கள்ட்ட பண்புகளுக்கு இதுலயே இப்ப பார்க்க போறோம். அப்ப என்ன பிள்ளையால் தேவைன்ற பண்புகள் என்னென்ன? ஒன்று அத்தியாவசியமானது, அடுத்தது பொதுத்தன்மை கொண்டது, அடுத்தது தோற்றுவிக்க முடியாது இருக்குது, அடுத்து என்ன வரையறுக்கப்பட்டதாக இருக்குது. விருப்பங்கள்ட்ட பண்புகள் என்னென்னு பார்ப்போம். ஒன்று பாருங்க, அத்தியாவசியம் ஆனது அன்று. என்ன அப்ப விருப்பம் அத்தியாவசியமானது என்று இல்லை, அத்தியாவசியமானது சரியானோ, அத்தியாவசியமானது அன்று. என்ன இப்ப கட்டாயமா கொத்து ரொட்டி தான் வேணுமென்று இல்லை, ஒரு சாப்பாடு சாப்பிடலாம், கஞ்சியும் சாப்பிடலாம், கூழும் குடிக்கலாம். அப்ப விருப்பங்கள் அத்தியாவசியமானது அன்று. விருப்பங்கள் பல்வகைப்பட்டதாக இருக்கும். எவ்வளோ விருப்பங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு கடையில சாப்பாட்டு கடையில இருக்கிற ஒரு மெனு கார்டில் இருக்கிற அவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு வகையான உடுப்புகள், எவ்வளவு வகையான சாப்பாடுகள், எவ்வளவு பல்வகைப்பட்டவையாக இருக்கும். அடுத்தது தோற்றுவிக்க கூடியதாக இருக்குது. விருப்பத்தை தோற்றுவிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். முந்தி உங்களுக்கு தெரிஞ்ச பனிஸ் வகைகள் முந்தி என்ன, இப்ப நீங்கள் உங்களுக்கு அது கஷ்டம், எங்களுக்கு தெரிஞ்ச எங்கட வயசுக்கு தெரிஞ்ச பனிஸ் வகைகள் 4 or 5 தான் பிள்ளைகள். கிரீம் பனிஸ், கறி பனிஸ், மற்றது ஜாம் பனிஸ், புழு பனிஸ், சுருள் பனிஸ் என்று இவ்வளவு தான் எங்களுக்கு தெரிஞ்ச பனிஸ். இப்ப எத்தனை வகையான பனிஸ்கள் வந்துட்டு, எக் பனிஸ், எக் அண்ட் சொசேஜஸ், சீனி சம்பல், எக் சாண்ட்விச் பனிஸ், அப்படியெல்லாம் நிறைய கிடக்குது. அப்ப இதெல்லாம் வந்து அந்தந்த வணிகங்கள் சின்ன சின்ன இன்கிரீடியன்ஸை மாத்தி மாத்தி அதுக்கு ஒரு பேரை வச்சு உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. இப்ப ஒரு பீட்சா கட்டுக்கு போனீங்கன்னா எவ்வளவு வகையான ஐட்டம்ஸ் இருக்குது. அப்ப விருப்பங்களை தோற்றுவிக்கலாம். ஏன்னா அது வந்து சும்மா ஒரு சின்ன வித்தியாசத்தை கொண்டு வந்து அதுல ஒரு டேஸ்ட்டை கொண்டு வந்து விட்டா அது உங்களுக்கு ஒரு விருப்பமா மாறிடும். யோசிச்சு பாருங்க, எத்தனை வகையான பைக்குகள் வருது, எத்தனை வகையான போனுகள் வருது. அப்ப இதெல்லாம் வந்து என்ன, விருப்பங்களை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கிறது, வரையறைக்குட்படாதவை. அப்ப விருப்பங்கள் இதை ரெண்டுமே ஒன்றுதான், தோற்றுவிக்க முடியும், அடுத்து என்ன வரையறைக்குள்ள இல்லை, இன்னும் அதிகரிச்சு கொண்டே போகலாம். அப்ப வரையறைக்குட்படாதவை. அடுத்தது பரவலானவை. என்ன விருப்பங்கள் எப்படிப்பட்டவை? பரவலானவை. அப்ப இதெல்லாம் விருப்பங்களின் பண்புகள். என்னென்ன பண்புகள் பிள்ளைகள்? அத்தியாவசியமானதன்று, அடுத்தது பல்வகைப்பட்டவை, அடுத்தது தோற்றுவிக்கக்கூடியதாக இருத்தல், அடுத்தது வரையறைக்குட்படாதவை. அடுத்தது என்ன பிள்ளைகள்? வரையறைக்கு உட்படாதவை. அடுத்தது பரவலானவையாக காணப்படுதல். என்னவாக காணப்படுதல் பிள்ளைகள்? பரவலானவையாக காணப்படுதல். அப்ப இதெல்லாம் என்னத்தின் பண்புகள்? விருப்பங்களின் பண்புகளாக இருக்கும். ஓகே தானே பிள்ளைகள்? ரைட், அடுத்ததை பார்ப்போம். சோ இதுல நாங்கள் இப்ப தொடக்கத்திலேயே முதலாவது என்ன பார்த்து, நாங்கள் வணிகத்தின் வரவிலக்கணம், வணிகத்தின் நோக்கம், தேவை விருப்பத்தின் வரவிலக்கணம், தேவை விருப்பத்தின் பண்புகள் பார்த்துட்டோம். அடுத்தது உற்பத்தி வணிகங்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி வணிகங்களை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பொருளை உற்பத்தி செய்கிற வணிகம், அடுத்தது சேவையை உற்பத்தி செய்கிற வணிகம். இப்ப சேவையை உற்பத்தி செய்கின்ற வணிகம் என்று சொல்லிடாது, சேவையை வழங்குகின்ற வணிகங்கள் என்றது கொஞ்சம் நல்ல பெயராக இருக்கும். ஏன்னா சேவையை வந்து உற்பத்தி செய்கிறது என்று சொல்றீல, அதை வழங்குறது தானே சேவை. அப்ப வணிகங்களை 2 வகையா சொல்லிக் கொள்ளலாம். ஒன்று பொருள் உற்பத்தி வணிகம், அடுத்தது சேவை உற்பத்தி வணிகம் அல்லது சேவையை வழங்கும் வணிகம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ரைட், ஓகே. அப்போ உண்டு பொருள் உற்பத்தி வணிகம், மருதன பிள்ளைகள் சேவை உற்பத்தி வணிகம் என்று 2 வகைப்படுது. ஓகே, இப்போ அதுகள் என்னென்னு பார்ப்போம். முதலாவது பாருங்க பிள்ளைகள், பொருள் உற்பத்தி வணிகம். மனித தேவைகள் விருப்பங்களை நிறைவு செய்கின்ற தொட்டுணரக்கூடிய பௌதீகத்தன்மை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் பொருள் உற்பத்தி வணிகம் எனப்படும். அப்ப என்ன, பௌதீகத்தன்மை கொண்டதாகவும் என்ன தொட்டுணரக்கூடியதாகவும் இருக்கணும். அது மனித தேவை விருப்பத்தை என்ன செய்யக்கூடியதாகவும் இருக்கணும், பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கின்ற இவையத்தான் என்னன்னு சொல்றது, பொருட்கள். அப்ப அதை உற்பத்தி செய்கிறவை எல்லாம் பொருள் உற்பத்தி வணிகங்கள். உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ், மோட்டார் வாகனங்கள், டயர், பிரெட்ஸ்,
மற்றது இந்த ட்ரெஸ்ஸஸ் ஆடைகள் கார்மெண்ட்ஸ் உற்பத்திகள் எல்லாமே வந்து என்னத்துக்காக போகுது பொருள் உற்பத்தி வணிகம். சரிதானே? ரைட். அப்ப என்ன பிள்ளையால் பொருள் உற்பத்தி வணிகம் என்ன? மனித தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்கின்ற என்ன தொட்டு நரக்கூடிய பௌதிகத்தன்மை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்கின்ற வணிகம் பொருள் உற்பத்தி வணிகம் என அழைக்கப்படும். ரைட். அப்ப உதாரணங்கள் பொருளுக்கு சொல்லி கிடக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க சேவை உற்பத்தி வணிகம். அப்ப சேவை உற்பத்தி வணிகம் என்ன? வணிகம் ஒன்றின் மூலம் நுகர்வோரது தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக நுகர்வோருக்கு வழங்கப்படும் ஒரு செயற்பாடு அல்லது செயல்முறை சேவைகள் எனப்படும். இக்கருமங்களை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் சேவை வழங்கல் வணிகம் எனப்படும். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், அப்ப டான் டிவி என்ன வணிகம்? சேவை வழங்கல் வணிகமாக அல்லது சேவை உற்பத்தி வணிகங்களாக இருக்கும். அப்ப மனிதன் தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்கிறதுக்காக வழங்குகின்ற செயற்பாடு என்ன? அத நுகர்வோருக்கு வழங்கப்படுகின்ற ஒரு செயற்பாடு அல்லது செயல்முறை தான் என்ன? சேவை. பொருளுக்கும் சேவைக்கும் இடையிலான ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே மனிதன் தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யும். வேற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளை தொட்டு நிறலாம், சேவையை தொட்டு நிற முடியாது. பொருளுக்கு பௌதிகத்தன்மை இருக்குது, சேவைக்கு பௌதிகத்தன்மை இல்லை. சரிதானே? அப்ப அதுதான் அதுக்குடியான வேறுபாடு. இன்னொன்று பிள்ளைகள், பொருளை அது உற்பத்தியாளர்கிட்ட இருந்தோ அல்லது வழங்குனர்கிட்ட இருந்தோ பிரிச்சு கொள்ளலாம். சேவையை என்னட்ட இருந்து பிரிச்சு எடுத்துக்கொண்டு போகலாமோ இல்லை. அப்ப அதுதான் சேவைக்கும் பொருளுக்கும் இடையிலான அல்லது பொருளுக்கும் சேவைக்கும் இடையிலான என்னவாக இருக்குது? வேறுபாடாக இருக்குது. சரிதானே? ரைட் பிள்ளைகள். அப்ப உதாரணம் பார்ப்போம். சேவை உற்பத்தி வணிகங்களுக்கு உதாரணங்கள் என்னென்ன சொல்லி கிடக்குன்னு பார்ப்போம். ஒன்று பாருங்க, சிகை அலங்காரிப்பு நிலையம் ஒரு உதாரணம். ஆடை தைத்தல், தபால் நிலையம், வங்கி, ரிப்பேரிங் என வாகன திருத்துமிடம், வைத்தியசாலை, அடுத்தது சில்லறை வியாபார வணிகங்கள் என்று எல்லாத்தையும் என்னத்துக்கு தான் கொண்டு வராங்க? சேவை உற்பத்தி வணிகங்களுக்கெல்லாம் கொண்டு வராங்க. அப்ப நாங்க இப்ப பார்த்தது என்ன விளையால்? 2 வகையான வணிகத்தின் வகைகள் பார்த்தனாங்க. ஒன்று பொருள் உற்பத்தி வணிகம், மற்றது என்ன? சேவை உற்பத்தி வணிகம். அப்ப மனிதன் தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்குரிய தொட்டு நரக்கூடிய பௌதிகத்தன்மை கொண்டவை பொருட்கள். அதை உற்பத்தி செஞ்சா பொருள் உற்பத்தி வணிகம். அப்படி பௌதிகத்தன்மையற்ற ஒரு செயற்பாடுகளைத்தான் நாங்க சேவைன்னு சொல்றது. அதை வழங்குகின்ற அல்லது அதை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களை நாங்க என்ன சொல்றது? சேவை உற்பத்தி நிறுவனங்கள் என்று சொல்லிக் கொள்வோம். அடுத்தது பாருங்க, உற்பத்தி காரணிகள். பிள்ளைகள், உற்பத்தி காரணிகள் என்னண்டாப்பன் ஒரு பொருளை அல்லது சேவையை நீங்க உற்பத்தி செய்வீங்களோ அதுக்கு நீங்க உள்ளீடாக பயன்படுத்துறது எல்லாமே உற்பத்தி காரணிகள். அத 4 மெயினான கேட்டகரியா வகைப்படுத்தி இருப்பினோம். அது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி என்று 4 கேட்டகரியா வகைப்படுத்தி இருப்பினோம். ஆனா அதுக்கு வழக்கம் ஒன்றுதான். என்ன? பொருட்கள் அல்லது சேவைகளை உற்பத்தி செய்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற உள்ளீடுகளைத்தான் நாங்க என்னன்னு சொல்றது? உற்பத்தி காரணிகள். இப்ப உங்களுக்கு ஒரு கடை என்ன நிலம் இருக்கு, ஒரு இடத்துல கடை இருக்கும். அதுல உள்ளுக்க என்னத ஆக்களை வச்சு வேலை செய்விப்பினோம். ஒரு மிஷின் தேவையண்டா அதை வேண்டி இருப்பினோம். அப்ப எல்லாமே அங்க என்னதான்? உள்ளீடுகள் தான். அப்ப இந்த உள்ளீடுகள் எல்லாத்தையும் 4 மெயின் கேட்டகரைஸ் பண்ணி இருக்குது. அதுதான் என்ன? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. ஏஎலுக்கு போயிருக்க இன்னும் நிறைய படிப்பீங்க. அறிவு, தகவல், காலம் இன்னும் 3 படிப்பீங்க. ஓஎல்ல 4 தான் இருக்கு. என்ன விளையாடு? ஒன்று நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அப்ப இதுதான் 4 மெயினான உற்பத்தி காரணிகள். இப்ப அதை ஒன்றுக்கும் விளக்கம் பார்க்க போறோம். முதலாவது என்ன சொன்னான் பிள்ளைகள்? நிலம். அப்ப நிலம் என்றா என்ன? ஓகே, பாருங்க. இயற்கையில் இருந்து கிடைக்கப்பெற்ற அனைத்து வளங்களும் நிலம் என அழைக்கப்படும். அப்ப ஒரு இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெற்ற அனைத்து வளங்களும் என்றா என்ன? இயற்கையா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ, எந்தவித செயற்பாடு மேற்கொள்ளாம, உற்பத்தி மேற்கொள்ளாம இயற்கையாவே உங்களுக்கு திறந்தான். இப்ப நீர், கனிய வளங்கள், மண், ஆறு, கடல், இந்த காலநிலைகள் எல்லாமே, மழை எல்லாம், வெயில் எல்லாமே என்னதான்? நிலம்.
இந்த சூரிய ஒளி. இவர்கள் எல்லாத்தையும் கொண்டு என்னதுக்காக போட போறோம் பிள்ளையா? நிலம். அப்ப இயற்கையில இருந்து கிடைக்கப்பெற்ற அனைத்து வளங்களும் என்னன்னு சொல்றது? நிலம். நிலத்தில் இருந்து கிடைக்கப்பெறும் அநேகமான வளங்கள் வரையறுக்கப்பட்டவையாக இருந்தவை. சில வளங்கள் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும், பாவிக்க குறைஞ்சு கொண்டு போகக்கூடியதாகவோ அல்லது முடிவுறக்கூடியதாகவோ இருக்கும். நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பெட்ரோலியங்கள் அதுகள் என்னன்னு சொல்றது, ஒரு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். இப்போ பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் பெட்ரோலியங்கள் நிறைய பாவிச்சு கொண்டு போறதால குறைஞ்சு கொண்டு போகுது. ஒரு கட்டத்துல இல்லாம போகும். அதுக்கிட்ட மாதிரி நாங்கள் இங்கால எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்த வலிக்கிட்டோம்டா. சரி, அப்ப முதலாவது உற்பத்தி காரணி என்ன? நிலம். அதுக்குரிய விளக்கம் பார்த்துனாங்க. என்ன? இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெற்ற அனைத்து வளங்களும் நிலம். அப்ப என்ன உதாரணம் பார்த்துனாங்க பிள்ளைகள்? கனிய வளம், என்ன, காட்டு வளம், ஆறு, மண், தரை தோற்றம், காலநிலை, மழை நீர், வெளி, சூரிய வெளிச்சம் எல்லாமே நிலத்துக்கு வரப்போகுது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், உழைப்பு. உழைப்புன்னா என்ன? ஒரு மனிதர்களால வழங்கப்படுறதான். அப்ப ஒரு மனிதனுடைய உடல் உள ரீதியான பங்களிப்பு. அப்ப உழைப்புக்கு 2 விதமான பங்களிப்பு இருக்கு பிள்ளைகள். ஒன்று உடல் ரீதியான பங்களிப்பும் இருக்குது, மற்றது என்ன பிள்ளைகள்? உள ரீதியான பங்களிப்பும் இருக்குது. அப்ப வணிகத்துல இடம்பெற என்ன? உடல் உள ரீதியான பங்களிப்பு, உழைப்பு. அப்ப இப்ப பார்ப்போம், உடல் உழைப்பை வழங்குறாக்கள் யார்? இப்ப இந்த சுரங்க தொழிலாளிகள், சுத்திகரிப்பு தொழிலாளர்கள், மேசன், தச்சன், அவங்க எல்லாம் உடல் உழைப்பை வழங்குறாக்களாக இருப்பினும், இதே உள உழைப்பை வழங்குறாக்கள கணக்காளர், முகாமையாளர், வைத்தியர்கள், பொறியியலாளர்கள் எல்லாம் என்ன? உள உழைப்பை வழங்குறாக்களாக இருப்பினும். இப்ப உடல் உழைப்புன்னா நின்று முறிஞ்சு அதை இதை செய்கிறது உடல் உழைப்பு. மூளையை பயன்படுத்தி தீர்மானத்தை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி செயற்பட்டு கொண்டு போறது என்ன உழைப்பு? உள உழைப்பு. அப்ப உழைப்புகள் எத்தனை வகை? 2 வகை. சரியான? என்ன? ஒன்று உடல் உழைப்பு, மற்ற என்ன? உள உழைப்பு. சரியான? அப்ப அதுக்கேற்ற மாதிரி பாவிச்சு கொள்ளலாம். ஓகே, அப்ப அதுகளுக்கு உதாரணங்களும் சொல்லிக்கிறாங்க. ஓகே தானே பிள்ளையால்? ரைட். அடுத்தது மூலதனம். இந்த மூலதனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உற்பத்திக்காக மனிதனால் உருவாக்கப்பட்டவைகளும் உற்பத்தியின் போது துணையாக கொள்ளப்படுபவைகளும் தான் மூலதனம். உற்பத்திக்காக உருவாக்கப்பட்டிருக்கணும். இப்போ ஒரு இயந்திரம், கட்டிடம், மோட்டார் வாகனம், அவைய உற்பத்திக்கு பயன்படுத்தணும், உற்பத்திக்கு ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்தணும். ஆனா இந்த பணம் இருக்கல்ல பிள்ளைகள், பணம் அது ஒரு மூலதன காரணி இல்லை. பிகாஸ் பணத்தை நாங்க உற்பத்தி செயற்பாட்டுக்கு நேரடியாக என்ன செய்யலாது? பயன்படுத்த முடியாது. அவ வேணுமெண்டா ஏதாவது ஒன்றை கொள்வனவு செய்யறதுக்கோ அல்லது மூலப்பொருளையோ அல்லது கட்டிடத்தையோ இயந்திரத்தையோ மோட்டார் வாகனத்தையோ கொள்வனவு செய்யறதுக்கு பயன்படுமையோ ஒழிய அது ஒரு காலமும் என்னத்துக்கு வராது? மூலதன கேட்டகரிக்கு வராது. அப்ப மூலதனம் என்ன? அதை உற்பத்திக்காகத்தான் வேண்டி இருக்கணும் அல்லது உற்பத்திக்காகத்தான் அதை உருவாக்கி இருக்கணும். அதே சமயத்தை உற்பத்தியின் போது அவற்றை என்ன செய்யணும்? துணையாக கொள்ளணும், துணையாக வச்சிருக்கணும். அப்பதான் அது மூலதனம் என்று சொல்லிக்கொள்ளலாம். அப்போ உதாரணம் இயந்திரம், கட்டடம், மோட்டார் வாகனம் என்பவற்றை சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது 4வது உற்பத்தி காரணி பார்த்து நாங்க பிள்ளைகள் என்ன பார்த்திருக்கோம்? 4வது உற்பத்தி காரணி முயற்சி. என்ன முயற்சி? என்ன பிள்ளைகள்? உற்பத்திக்கு தேவையான இந்த நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, அறிவு, தகவல், காலம் எல்லாம் இருக்கല്ലോ, இது எல்லாத்தையும் ஒழுங்கமைச்சு ஒரு உற்பத்தி செயற்பாட்டை ஆரம்பித்து நடாத்தி செல்கின்ற அந்த முழு கருமத்தையும் நாங்க என்ன சொல்றது? முயற்சியாண்மை என்று சொல்லிக்கொள்றது. அதுதான் முக்கியமான. இது ஒரு இடத்துல ஒரு நிலம் இருக்கும், உழைப்பு இருக்கும், மூலதனம் இருக்கும், இது எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல வச்சு ஒரு செயற்பாடை செய்கிறானோ அந்த ஆற்றல் முயற்சின்னு சொல்றது. அப்ப இந்த முயற்சியாளர்களை பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வணிக இடர்களை பொறுப்பேற்று புத்திருவாக்கங்களை அறிமுகப்படுத்தி என்ன செய்வாங்க? வணிக நடவடிக்கைகள் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்றாங்களா இருப்பாங்க. சரிதானோ? அப்ப முயற்சியாளர் என்றாலே இடர்களை தாங்குறது, புத்தாக்கங்களை அறிமுகப்படுத்தி கொள்றதும் அல்லது உருவாக்குறதும் தான் முயற்சியாளர்கிட்ட மிக பிரதானமான பண்பாக இருக்கும். உதாரணம் ஒவ்வொரு நிறுவனத்தினையும் பெரும்பாலான உரிமையாளர்கள் ஒழுங்கமைப்பாளர்களாக இருப்பினர். அடுத்தது பாருங்க பிள்ளைகள்,
இந்த 1.1 பாடத்திலேயே 1.2 என்ற தேர்ச்சி இருக்குது. வணிகம் ஒன்றின் மீது அக்கறை செலுத்தும் பல்வேறு பிரிவினர்களை பாருங்க. யார்? உரிமையாளர், முகாமையாளர், வாடிக்கையாளர்கள், வழங்குனர்கள், ஊழியர்கள், சமூகம், போட்டியாளர், நிதி நிறுவனம், அரசாங்கம் என்று இவை எல்லாருமே என்னத்தில் அக்கறை செலுத்துகிற ஆக்கள்? வணிகத்தில் அக்கறை செலுத்துகிற ஆக்கள். இப்ப உரிமையாளர் அக்கறை செலுத்த, உரிமையாளர் என்றால் யார் பிள்ளையால்? அந்த நிறுவனத்தில் இருக்கிற வளங்களை உருவாக்கி அதை செயற்படுத்தினாக்கள்லாம் யார்? உரிமையாளர். அப்ப அவர் எப்பவுமே அக்கறையா இருக்கத்தானே வேணும். என்ன? அடுத்தது முகாமையாளர், அங்க தீர்மானங்கள் எடுக்கிற ஆக்கள். அடுத்தது வாடிக்கையாளர்கள், என்ன? ஒரு ஏதாவது பொருட்களையோ அல்லது சேவைகளையோ நுகர்ற ஆக்கள். அடுத்தது வழங்குனர்கள், மூலப்பொருட்களையோ அல்லது முடிவு பொருட்களையோ நிறுவனத்துக்கு கொடுக்குறாக்கள். ஊழியர்கள், அங்க வேலை செய்கிறது. சமூகம், வணிக சூழலை சுத்தி இருக்கிறார்கள். போட்டியாளர்கள், சம உற்பத்திகளையோ அல்லது சேவைகளையோ வழங்குறார்கள். நிதி நிறுவனங்கள், நிதி சம்பந்தமான உதவிகளை மேற்கொள்வது அரசாங்கம். அப்ப இவையெல்லாம் யார் பிள்ளையார்? நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர்களாக இருக்கிறார். அடுத்தது, இந்த அக்கறை செலுத்துற பிரிவினர்கள் ஏன் அக்கறை செலுத்தினோம், அவை நோக்கம் என்ன என்பதை பற்றி பார்க்க போறோம். இவ உரிமையாளர் பாருங்க, இவர் போட்டதுக்கு போதுமான அளவு லாபம் கிடைச்சிருக்கா என்று பார்க்கிறார். நன்மதிப்பு கிடைக்கப்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்றதுக்கு அவர் அக்கறை செலுத்துவார். என்ன? முதல் போட்டது, அதால லாபம் வந்திருக்கோ, லாபம் கிடைச்சிருக்கோ, அடுத்த இது நன்மதிப்பு உயர்வடையுதோ, நன்மதிப்பு உயர்வடைஞ்சா தான் நிறுவனம் இன்னும் வளர்ச்சி அடையும். அப்ப அதுக்காக அக்கறை சொல்லுவார். முகாமையாளர்கள் என்ன? தன் முகாமைத்துவ அவை மேற்கொள்ற முகாமைத்துவப்பாடுகள் வெற்றி அடைஞ்சிருக்கா, அவை தீர்மானங்களை செயற்படுத்தக்கூடியதாக இருக்கா என்பதையெல்லாம் அறிஞ்சு கொள்றதுக்காக அவர் அக்கறை செலுத்துவார். ஊழியன் அவர் தான் இதுக்கே பச்சைக்கல்ல. தன் தொழில் பாதுகாப்பா இருக்குதா, தன் சம்பளம் எல்லாம் வடிவா கிடைக்குமான்னு பார்க்கிறார் ஊழியன். வாடிக்கையாளர் என்ன? தரமான பண்டங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ, விரைவாக இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியுமோ, நியாயமான விலை இருக்குமோ ரெண்டெல்லாம் யோசிப்பானார் வாடிக்கையாளர். அப்ப அவன் அதுக்காக என்ன செய்வான்? அக்கறை செலுத்துவான். அப்ப அக்கறை செலுத்துற நபர்களும் அவை அக்கறை செலுத்துறதுக்குமான காரணங்களும் பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டகரியில முதலாட்டிய பார்த்துனாங்கள் உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர், வாடிக்கையாளர்கிட்ட பார்த்துட்டான். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், வழங்குனர்கள் என்ன? தாங்க கொடுத்த பொருளுக்கு காசு கிடைக்குமோ அதை பற்றி அவன் யோசிக்கிறான். போட்டியாளன் என்ன? தன் பொருள்கிட்ட விலையை தீர்மானிக்கிறதுக்காக அக்கறை சொல்லுவான். ஏன்? எங்கடைய விட அவன் குறையத்தான் விற்பான். அடுத்தது, ஏனைய வணிக கருமங்கள் நடைபெறும் முறை தொடர்பில் அறிந்து கொள்றதுக்கு என்ன? அவன் என்ன மாதிரி முகாமைத்துவ கருமம் எப்படி எல்லாம் மார்க்கெட் பண்றான் ரெண்டெல்லாம் பார்க்கறது. அடுத்தது, போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுத்தல். என்ன? அப்ப இவங்க எல்லாம் எப்படி செயற்படுறாங்க, என்ன மாதிரி எல்லாம் பொருளை கொடுக்குறாங்கன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் செயற்பட்டு தன் வணிகத்தை விருத்தி செய்யறதுக்காக அக்கறை செலுத்துறாங்க. அடுத்த, வங்கியும் நிதி நிறுவனம் என்ன? தனது நிறுவனத்துடன் வாடிக்கையாளர் என்ற வகையில் தொடர்புபடுத்தி கொள்றப்ப நிதி நிறுவனத்துக்கு வணிகம் என்னவா இருக்கும்? ஒரு வாடிக்கையாளனாக இருக்கும். அடுத்தது, கடனையோ ஏனைய சேவைகளையோ வழங்குறதுக்கும் அதுல இருந்து நன்மைகளை உழைச்சி கொள்றதுக்கும் நிதி நிறுவனங்கள் அல்லது வங்கிகள் அக்கறை செலுத்தும். அரசாங்கம் என்ன? என்னத்துக்காக அக்கறை செலுத்த போது? நுகர்வோர் பாதுகாப்புக்கு ஏற்ற வகையில இவங்க செயற்படுறாங்களோ, இல்லாட்டில் ஏதும் பிரச்சனையா கொடுக்குறாங்களோ, அல்லது அரசாங்கத்தின் வரிகளை ஒழுங்கா செலுத்துறாங்களோ, அப்படி அதையெல்லாம் பற்றி யோசிப்பான் அரசாங்கம் யோசிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கருமங்களை என்ன செய்யும்? அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்க, சமூகம். சமூகம் என்ன மாதிரி? சூழல்ல பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு கருமங்களை மேற்கொள்றாயினமோ, அல்லது இந்த கழிவுகளை கொண்டு வந்து சூழல்ல முறையற்ற வகையில கொட்டுறாங்களோ, இதால விவசாயம் பாதிக்கப்படுமோ, அல்லது எங்களுக்கு நோய்கள் எதுவும் வருமோ என்று எல்லாம் இதன்றாங்க. அடுத்த, சமூக நலன்ல அக்கறையா இருக்கணுமோ, அப்படி சமூக நலன்ல அக்கறையா இருந்தால் தொடர்ந்து அவைக்கு வாடிக்கையாளராக இருப்பினோம், அப்படி இல்லாட்டியவே வாடிக்கையாளராக இருக்க மாட்டினோம். அப்ப இதெல்லாம் தொடர்பில் சமூகம் அக்கறை செலுத்தும். இப்ப இவ்வளவு நேரமும் நாங்க என்னதை பார்த்துனாங்க? இந்த 9 பேரும் ஏன் அக்கறை செலுத்தினோம்ன்றதை பற்றி பார்த்துனாங்க. இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்டா, இந்த 9 பேர்ல ஒரு 5 பேர் எடுத்து இதுல இருந்து வணிகம் என்னத்தை எதிர்பார்க்குது அவையிட்ட இருந்ததை பற்றி பார்க்க போறோம். சரிண்ணா? இவையிட்ட இருந்து வணிகம் என்னத்தை எதிர்பார்க்குதுன்றதை பற்றி நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ஓகே ரைட். அப்ப பாத்தீங்கன்னா
முதலாவது உரிமையாளர்கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்கும் வணிகம்? தேவையான அளவு மூலதனத்தை பெற்றுக்கொள்ளணும், ஈடுபாட்டோட அவர் இருக்கணும். அடுத்தது வணிக செயற்பாடுகளை என்ன செய்யணும்? பரிசீலனை செய்து கொள்ளணும். அப்ப இதையெல்லாம் வணிகம் என்ன செய்யும்? அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கும். சரிதானே? அவர்கிட்ட இருந்து வணிகம் எதிர்பார்த்து கொள்ளும். ஓகே தானே? ரைட். அடுத்தது முகாமையாளர்கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்த்து கொள்ளும்? அவர் திட்டத்தை சரியா செயற்படுத்துறாரா, சரியான தீர்மானம் எடுத்தல், இது தொடர்பாக யார்கிட்ட? முகாமையாளர்கிட்ட. அப்ப திட்டங்கள் தீர்மானங்கள் தொடர்பாக முகாமையாளர்கிட்ட எதிர்பார்க்கும். ஊழியர்கள்ட்ட என்னத்தை எதிர்பார்க்கும்? இவங்க கொடுத்த பொறுப்பு எல்லாம் சரியா செயற்படுறானோ, உழைப்பு திறனை அதிகரித்து கொள்ளல், என்ன ஒழுங்கா செயற்பட்ட அந்த திறன்கள் எல்லாம் முடிவா வழங்கி தன் கருமங்களை மேற்கொள்றானோன்றது ஊழியர்கள்ட்ட. வழங்குனர்கிட்ட தரமான மூலப்பொருளை தெரியணுமோ, உரிய நேரத்துல மூலப்பொருளை தெரியணுமோ, கழிவுகள் தெரியணுமோ என்றதை பற்றி பார்க்கும். மற்றது காசை செலுத்துறதுக்கான வசதிகளை ஏதாவது ஏற்படுத்தி தெரியணுமோன்னு பார்க்கும். அரசாங்கத்திட்ட வரி சலுகைகள், குறைந்த வட்டி வீதங்கள், கடன், ஏனைய வேறு ஏதாவது ஊக்குவிப்புகள் அல்லது மானிய வசதிகள் என்பவற்றை வழங்குதோ என்றதை வழங்கணும் அல்லது வழங்குதோ என்று அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும். அப்ப பாருங்க பிள்ளைகள், அப்ப இப்படி ஒவ்வொரு தரட்டையும் என்ன வணிகமும் சிலதை எதிர்பார்க்கும். அதே மாதிரி வணிகத்திட்ட இருந்தும் எதிர்பார்ப்பினோம். அப்ப நாங்கள் இன்றைக்கு 10ஆம் ஆண்டுல 1ஆம் பாடத்துல இவ்வளோ விஷயங்களும் பார்த்துருக்கோம். வணிகம் என்றா என்ன, தேவை என்றா என்ன, விருப்பம் என்றா என்ன, தேவை விருப்பத்துக்கு இடையிலான வேறுபாடு, பண்புகள், உற்பத்தி வணிகத்துக்கு இடையிலான வேறுபாடுகள், அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள், அக்கறை செலுத்த காரணம், அதேல வணிகமேன் அக்கறை செலுத்துது, என்னென்னத்தை எதிர்பார்க்குதுன்றதை பற்றி அழகு ஒன்றில் பார்த்துனாங்க. அப்ப அடுத்த வகுப்பு அடுத்த காணொளியில அழகு 2 பற்றி பார்ப்போம். ஓகே, நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.